ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு பிழைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து ஒண்ணு இளமை பெயர்கள் குடுத்து கேட்பாங்க. இல்லாட்டி அதோட வாழ்விடங்கள், இல்லாட்டி அதோட ஒளி மரபு, இல்லாட்டி வினை மரபு, தொகை மரபு அந்த மாதிரிலாம் குடுத்து, அதுல நமக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு இப்ப நியூ சிலபஸ் 2025க்கு குடுத்தாங்க பார்த்தீங்களா? குரூப் 2, குரூப் 4 அதுலயும் இருக்கு. நான் பிவைக்யூல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் பொருந்தாத விஷயங்களையும் வந்து இது கேட்கறாங்க. அதுலயும் ஒரு கொஸ்டின்ஸ் வருது. அதுல மரபு பிள்ளை அப்படின்றதுலயும் வருது. ஸோ 2 டாபிக்லயுமே இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இளமை பெயர்கள் பார்க்கலாம். புலி அப்படின்னா பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம் அப்படின்னா குழலைன்னு சொல்லுவாங்க. யானை அப்படின்னா கன்று. ஸோ பசுவும் கன்று தான் பாருங்க. ஸோ வந்து புலி அப்படின்னா பரல் அப்படின்னு சொல்றோம். சிங்கம் அப்படின்னா குழலை. யானை அதுக்கப்புறம் பசு ரெண்டுமே கன்று தான். கரடி குட்டி. குருவி வந்து குஞ்சு. கோழியும் குஞ்சு தான். ஆடு குட்டி பாத்துங்க. கழுதை வந்து குட்டி தான். ஸோ ஆடு குட்டி தான், கழுதையும் குட்டி தான். எருமை கன்று, மான் கன்று தான். ஸோ இல்லாட்டி நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா குட்டி இருக்கிறது தனியா நீங்க எழுதிக்கோங்க, கன்றுலாம் தனியா எழுதிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ரைமிங்கா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நாய் வந்து குட்டி, பூனை வந்து குட்டி, கீரி பிள்ளை அப்படின்னு அணில் பிள்ளை, எலி குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி. ஸோ பாருங்க, குட்டி எது எது வருதுன்னு சொல்லி குதிரை வருது, கழுதை வருது, குரங்கு வருது, ஆடு வருது, நாய் வருது, பூனை வருது. ஸோ இதெல்லாம் குட்டி. பிள்ளைனா ரெண்டே ரெண்டு தான் வரும். ஒன்று கீரி பிள்ளை இல்லாட்டி அணில் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து புலி வந்து தனியாக தான். பசு வந்து கன்று, அது வந்து தனிதான். ஏன்னா பசு அதுக்கப்புறம் எருமை மான் அதெல்லாம் கன்றுன்னு வந்துடும் நமக்கு. சிங்கம் வந்து குழலை அப்படின்றது நமக்கு தனிதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வாழ்விடங்கள் அப்படின்னா அவங்க எங்க வாழ்றாங்க அந்த வாழ்விடங்கள் பார்க்கலாம். ஆடு பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டு அப்படின்னா பட்டி, கோழி அப்படின்னா பண்ணை, யானை வந்து கூட்டம் சொல்லுவாங்க. யானை கூட்டம் கூட்டமாக சொல்லுவாங்க. யானை கூட்டம், குதிரை கொட்டில் அப்படின்றது மாட்டு தொழுவம், வாத்து பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடுன்னு பார்த்தா ஆடு பட்டி, கோழி அப்படின்னா கோழி பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. யானை அப்படின்னா கூட்டமாக இருக்கும், யானை கூட்டம். மாடு அப்படின்னா மாடு தொழுவம், குதிரை அப்படின்னா குதிரை கொட்டில் அப்படின்றது, வாத்து அப்படின்னா பண்ணை. ஸோ இது வந்து அதோட வாழ்விடங்கள். இப்போ வந்து நம்ம இளமை பெயர்கள் பார்த்தோம், வாழ்விடங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து விலங்கு ஒலி மரபு பார்க்கலாம். அதோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புலி உரும்பும். ஸோ வந்து பாட்டுக்குள்ள இருக்க புலி உரும்புது, புலி உரும்புது சரி, புலி வந்து உருமும். சிங்கம் வந்து முழங்கும். ஸோ பாங்க, சிங்கம் வந்து முழங்குது. ஏன்னா சிங்கம் தான் வந்து சொல்லுவாங்க லைன் இஸ் அ கிங் ஆஃப் ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது முழக்கம். ஸோ முழங்குது அப்படின்னு நினச்சுவாங்க. யானை வந்து பிளிரும். ஸோ யானை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ தும்பிக்கை தூக்கி ஸோ அந்த பிளிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பசு வந்து கதரும். ஸோ பாருங்க, பசு வந்து கதறுது, கரடி வந்து கத்தும், குதிரை வந்து கனைக்கும், நரி வந்து ஊளையிடும், கழுதை வந்து கத்தும், பூனை வந்து சீரும். பார்த்தீங்களா, பூனைக்குட்டி சீருது. ஸோ பூனை வந்து சீருது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வந்து கத்தும், எலி வந்து கீச்சிடும், வண்டு வந்து முரளும், எருது அப்படின்னா எக்காலமிடும், குரங்கு வந்து அள்ளப்பும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 டாப்பிக்ல வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். பொருந்தாத வட்சிலையும் கேட்குறாங்க, இங்கே மரபு பிள்ளைகளையும் கேட்குறாங்க. ஸோ மேபி வந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, புலி அப்படின்னா உருமும், சிங்கம் வந்து முழங்கும், யானை வந்து பிளிரும், பசு வந்து கதரும், கரடி வந்து கத்தும், குதிரை அப்படின்னா கனைக்கும், நரி அப்படின்னா உள்ளையிடும், கழுதை அப்படின்னா கத்தும், பூனை அப்படின்னா சீரும், ஆடு அப்படின்னா கத்தும், எலினா கீச்சிடும், வண்டு அப்படின்னா முரளும், எருது அப்படின்னா எக்காலமிடும், குரங்கு அப்படின்னா அள்ளப்பும். இதெல்லாம் வந்து விலங்கு ஒலி மரபு. இதே பறவைகளுக்கான ஒலி பார்க்கலாம். ஸோ ஆந்தை அப்படின்னா அலறும். ஆந்தை வந்து அலறுது. குயில் வந்து கூவும், காகம் வந்து கரையும். நமக்கு தெரியும் காகம் வந்து கரையும், குயில் வந்து கூவும், ஆந்தை வந்து அலறும் அப்படின்றது. பாருங்க, கோழி அப்படின்னா கொக்கரிக்கும். ஸோ வந்து கோழி வந்து கொக்கரிக்கும், கிளி வந்து பேசும், கிளி பேசும். ஸோ சேவல் அப்படின்னா கூவும். பாருங்க, சேவல் தான் வந்து கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. புறா வந்து குணுக்கும், கூகை வந்து குள்ளரும், மயில் வந்து அகவும். பார்த்தீங்களா, புறா வந்து குணுக்கும், கூகை வந்து குள்ளரும், மயில் வந்து அகவும் அப்படின்னு சொல்லுங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொல்லிட்டு சவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து காய்கறி பார்க்கலாம். காய்களின் இளமை நிலை பார்க்கலாம். பாருங்க, முருங்கை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அவரை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, மாவடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து 10th புக்கில் நமக்கு கவர் ஆகும். இது பொருந்தாதவற்றில் நிறைய கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கேட்குறாங்க. பாருங்க, முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, மாவடு. அதுக்கப்புறம் இளந்தேங்காய் வந்து வழுக்கைன்னு சொல்றாங்க. முற்றிய தேங்காய் நெத்து, பலா மூசு, வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, கத்திரி பிஞ்சு சொல்லுவாங்க. ஸோ பிஞ்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை வரும், அவரை வரும், கத்திரி வரும், அதுக்கப்புறம் வெள்ளரி, இதெல்லாம் பிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் மாக்கு வந்து வடுதான், பலா மூசு. இது இல்லாமல் வந்து
இளநீர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழுக்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வழுக்கையான தேங்காய் வெட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வழுக்கை முற்றிய தேங்காய் நெத்து கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து காய்களின் நிலைமை அப்படிம்பாங்க. இளமை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வினை மரபு அப்படின்னா இப்ப வந்து பால் குடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, பால் பருகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பேசுறதுக்கும் நம்ம இது பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மரம் வெட்டினான் அப்படின்னா மரம் வெட்டின கரெக்ட் தான். அம்பு எய்ந்தார் அப்படிம்பாங்க. ஸோ ஆடை நெய்ந்தார், உமி கருக்கினாள் அப்படிம்பாங்க, ஓவியம் புனைந்தாள் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த வினையெல்லாம் வந்து நமக்கு இப்படிதான் சொல்லணும். ஏன்னா நான் தப்பா சொல்லிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. கூடை முடைந்தார் அப்படின்ற, சுவர் எழுப்பினார் அப்படிமா, செயல் வந்து ஏற்றினார் பாருங்க. சோறு உண், பழம் தின், கோலம் இடு பாருங்க. கோலம் இடு நம்ம கோலம் போடுன்னு சொல்லுவோம். ஸோ பாருங்க, கோலம் இடு, தீ மூட்டு, தண்ணீர் குடி, பால் பருகு. பாத்தீங்களா, இப்ப சொன்னேன் பால் பருகு, நம்ம பால் குடின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது, பால் பருகுன்னு சொல்லணும். தண்ணீர் தான் குடின்னு சொல்லணும். படம் வரைன்னு சொல்லணும் பாருங்க. தயிர் வந்து கடை, விளக்கை ஏற்று, பூ கொய். பாத்தீங்களா, பூ கொய், நம்ம பூ எடுத்துட்டு வான்னு சொல்லணும், இல்லாட்டி பூ பறிச்சுட்டு வான்னு சொல்லணும். அப்படி சொல்லணும், பூ கொய்ன்னு சொல்லணும். பாடு பாட்டு, அப்பம் தின், நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, களைப்பறி, காய்கறி அரி, இலைப்பறி சொல்லுவாங்க. இலை பறிச்சுட்டு வான்னு சொல்லலாம், இலைப்பறி, காய்கறி அரி. களை வந்து பறிக்கதான் செய்வாங்க, களைப்பறி. நீர் வந்து பாய்ச்சாங்க, நீர் பாய்ச்சு. நெல் வந்து தூற்று, அப்பம் தின், பாட்டுனா பூக்கொய், விளக்கை ஏற்று, தயிர் கடை அப்படின்னு சொல்றது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தொகை மரபுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொத்தமா வந்து இருந்துச்சு. அப்புறம் ஆடு மந்தை, அப்புறம் திராட்சை குலை, மாடு மந்தை, கற்குவில். ஆக்சுவலி அந்த கற்குவில்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில வந்து வராததே இல்லை. எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டடாகவே வந்துட்டு இருக்கு. நம்ம கற்குவியல் 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 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, வேலங்காடு, யானை கூட்டம், இப்பதான் பார்த்தோம். சாவி கொத்து, பசு நிறை, நிறைன்னு சொல்லுவாங்க. மக்கள் கூட்டம், வைக்கோட் போர். இது வந்து நிறைய தடவை எலிஜிபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுவும் அடிக்கடி வர்றது வந்து என்ன அப்படின்னா கல்குவியல் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வைக்கெட் போர் இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் கூட்டம். இந்த 3 வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க மித்த எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் ஆடு வந்து மந்தை, திராட்சை வந்து குலை, மாடு வந்து மந்தை தான், கற்குவியல், வேலங்காடு, யானை வந்து கூட்டம், சாவி கொத்து சொல்லுவாங்க. சாவி கொத்து கொத்து கொத்தா இருக்குன்றது. பசு நிறை, நிறைன்னு சொல்லுவாங்க. மக்கள் கூட்டம், வைக்கோட் போர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம தாவர உறுப்பு பெயர்கள் பார்க்கலாம். ஸோ வந்து ஈச்ச ஓலைன்னு சொல்லுவாங்க, தாளை மடல்னு சொல்லுவாங்க, பனை யோலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை, தென்னை யோலை, மூங்கில் இலை, கமுக கூந்தல், பனை யோலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இலைன்னா நமக்கு எல்லாமே தெரியும். என்ன அப்படின்னா வாழை சொல்லுவோம், பலா சொல்லுவோம், வேப்பம் சொல்லுவோம், மூங்கில் சொல்லுவோம், இலை இதெல்லாம். இதே மடல்னா தாளை மடல் அப்படின்னு சொல்றது நமக்கு. ஓலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சும்மா சொல்லுவாங்க, ஈச்ச மரம், ஈச்ச ஓலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து இது பொருந்தாத வற்றில நம்ம கேட்குறாங்க. பொருந்தாத வற்றில இந்த இதில் மாற்றி கொடுத்துட்டு எது தப்புன்னு சொல்லி பொருந்தாத வற்றில இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கேட்குறாங்க நமக்கு. பொருந்தாத வற்றி தான் வந்து கொஞ்சம் நமக்கு இப்போ மாத்திருக்க சிலபஸ்ல கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா ஏன் அப்படின்னா அவங்க எதுல பொருந்தாத வச்சு கேட்குறாங்க, எல்லாத்துலயும் வருது. நூலாசிரியர் கொடுத்து பொருந்தாத வச்சு கேட்குறாங்க, ஆசிரியர் கொடுத்து. இப்போ ஒரு இதுலலாம் வந்து பாரதியார்னு கொடுத்துட்டு பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன் நினைக்கிறேன் சம்திங் 3 பேர் கொடுத்துட்டு ஔவையார்னு கொடுத்தாங்க. பொருந்ததை வச்சு ஔவையார். மேபி அது வந்து ஆண்பார் புலவர் வச்சு கொடுத்தாங்களா, அது என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இலக்கணம் கொடுத்து வேற்றுமை உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, ஐயால் கூயின், அதுக்கு அதுல ஏதோ ஒன்று கொடுத்து பொருந்தாத வச்சு கேட்கலாம். ஸோ அதனால் வந்து பொருந்தாத வெற்றி மட்டும்தான் கொஞ்சம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் நெக்ஸ்ட். செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் பாருங்க. ஆலங்காடு, கம்மங்கொள்ளை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சோள கொள்ளை, பலாத்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம், தென்னந்தோப்பு. சொல்லுவாங்க தேயிலை தோட்டம் தான் சொல்லுவாங்க, பூந்தோட்டம் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் தோப்பு பாருங்க, தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பனத்தோப்பு தான் சொல்லுவாங்க. சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க, சவுக்கு தோப்பு அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி கம்மங்கொலை, சோளக்கொலை அப்படின்றது. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆக்குறது வந்து ஆலங்காடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. ஸோ இது வந்து நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே கம்பைல் பண்ணி தான் இது பண்ணோம். இது ரிலேட்டடாக இருக்க தமிழ் பாட்டியை இலக்கணம் இருந்த பார்த்தீங்கன்னா அதுலையும், அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை தனியாக நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் மாதிரி டாபிக் வைஸாக ஒரு டாபிக் பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆடி கலைச்சொற்கள் முடிச்சிட்டோம், ஓரெழுத்து ஒரு மொழி முடிச்சிட்டோம். அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்கே நம்ம முடிச்சிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.